ஷேர் பண்ணிருக்கிற இந்த ஆர்டிக்கல் மேலோட்டமா பார்த்தா ஒரு சினிமா அரசியல் சர்ச்சை மாதிரி தான் தெரியுது. ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய சித்தாந்தத்தோட வேரையே கேள்வி கேக்குது. ஒரு பக்கம் நடிகர் ரஜினிகாந்தோட கடந்த கால பழக்க வழக்கங்கள், இன்னொரு பக்கம் அவரை விமர்சிக்கிற சித்தாந்தத்தோட தலைவர் பெரியாரோட கருத்துக்கள்னு ஒரு பெரிய விவாதத்தையே இதை ஆரம்பிச்சு வைக்குது. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த முழு விவாதத்தையும் நாம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்தினோம். நாம இப்ப அலச போறது நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட ஆதாரத்தை மட்டும்தான். இதோட நோக்கம் இந்த ஆதாரம் முன்வைக்கிற வாதங்கள் சரி தவறுன்னு தீர்ப்பு சொல்றதில்ல. புரியுது. மாறாக இந்த ஆதாரம் எப்படி தன்னோட வாதத்தை கட்டமைக்குது, என்னென்ன ஆதாரங்கள் அது முன்வைக்குது, அதோட தர்க்கம் என்னங்கறத புரிஞ்சுக்கிறது தான். கரெக்ட். நாம இந்த ஆதாரத்தோட பார்வையாளரா இருந்து அது நம்மள எங்க கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்க போறோம். சரி, அப்போ இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது? எது இந்த புயலை கிளப்பி விட்டது? இது ஜனவரி 31, 2018 திராவிடர் கழகத்தோட அதிகாரப்பூர்வ நாளேடான விடுதலையில ஒரு கட்டுரையில இருந்து தொடங்குது. தெரியாதவங்களுக்காக, திராவிடர் கழகம்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பல திராவிட கட்சிகளோட தாய் இயக்கம். இது ஆரம்பிச்சவர் சமூக சீர்திருத்தவாதி பெரியார் ஈவே ராமசாமி. ஓகே, சோ அந்த கழகத்தோட பத்திரிகையில வந்த கட்டுரை தான் இதுக்கு மூல காரணம். அதுல அப்படி என்ன சொல்லியிருந்தாங்க? அந்த கட்டுரையோட தலைப்பே கொஞ்சம் நாடகீயமா இருக்கு. நம்ப முடியுமா, ஆனா நடந்தது உண்மை. அதுல மறைந்த நடிகை மனோரமா ஒரு மேடையில பேசினதா ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டுறாங்க. ஒரு முழு புட்டி ஃபாரின் சரக்க தண்ணி கூட கலக்காம குடிச்ச ஒரு வெறியனை நான் ஃப்ளைட்ல பார்த்தேன் அப்படின்னு அவங்க ரஜினிகாந்த் குறிப்பிட்டு பேசினதா அந்த கட்டுரையை சொல்லுது. ஒரு நிமிஷம், இது ரஜினி அரசியலுக்கு வரப்போறேன்னு அறிவிச்ச காலகட்டம் இல்லையா? அவரோட ஆன்மீக அரசியல்ங்கிற வார்த்தை பெரிய விவாதமா இருந்த நேரம். எக்ஸாக்ட்லி, அந்த டைமிங் தான் இங்க முக்கியம். இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, ரஜினியோட ஆன்மீக அரசியல் பிரவேசத்தை விமர்சிக்கிற ஒரு கருவியா அவரோட கடந்த கால மது பழக்கத்தை விடுதலை பத்திரிகை பயன்படுத்துச்சு. ஓஹோ. அதோட திருக்குறள்ல இருந்து நாணாமை நாடாமை நாரின்மை யாதென்றும் பேணாமை பேதை தொழில் அப்படிங்கிற ஒரு குறளையும் குறிப்பிட்டு அவரை ஒரு பேதை, அதாவது அறிவில்லாதவர் மாதிரி காட்ட முயற்சி செஞ்சாங்கன்னு இந்த ஆதாரம் வாதிக்குது. அப்போ இந்த ஆதாரம் முன்வைக்கிற முதல் குற்றச்சாட்டு இது ஒரு செலக்டிவ் கிரிட்டிசிசம், அதாவது ஒரு தரப்பு பட்சமான விமர்சனம்ங்கிறது தான் இல்லையா? ஆமா, இந்த ஆதாரம் என்ன கேள்வி கேக்குதுன்னா, விடுதலை பத்திரிகை ஏன் ரஜினியோட விஷயத்துல மட்டும் இவ்வளவு தீவிரமா இருக்குது? இதே கலைத்துறையில பாலியல் வன்கொடுமை வழக்குகள்ல சிக்கின பெரிய ஆட்கள் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் குடிச்சான்ங்கிறத ஏன் இப்ப பெரிதுபடுத்துறாங்கன்னு கேக்குது. இதுக்கு ஏதாவது உதாரணம் காட்டுதா இந்த ஆதாரம்? காட்டுது. மீட்டு விவகாரத்துல கவிஞர் வைரமுத்து மேல பல குற்றச்சாட்டுகள் வந்தப்போ விடுதலை அவருக்கு ஆதரவா தலையங்க எழுதியதை இந்த ஆதாரம் சுட்டி காட்டுது. ஓகே. அதனால இங்க பிரச்சனை மது பழக்கம் இல்ல, ரஜினி பேசின ஆன்மீக அரசியல் தான் இவங்களோட கோவத்துக்கு காரணம்னு இந்த ஆதாரம் ஒரு வாதத்தை வைக்குது. ஒருவேளை ரஜினி பகுத்தறிவுவாதியா இருந்திருந்தா இத பத்தி அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்கன்னு அழுத்தமா சொல்லுது. ஓகே, இது ஒரு பக்கம். அதே சமயம் ரஜினியோட தற்போதைய நிலைப்பாடு பத்தியும் இந்த ஆதாரம் பேசுது இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு ரஜினிகாந்த் ஏன் உடம்பு கெட்டு போனதுக்கு காரணமே குடிப்பழக்கம் தான், தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு தன் ரசிகர்கள் கிட்ட வெளிப்படையா பேசுறதை இந்த ஆதாரம் குறிப்பிடுது. ஆமா, அவர் பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு. இத ஒருவித பாவ விமோச்சனம் மாதிரி இந்த ஆதாரம் பாக்குது. ஒருத்தர் தன்னோட தப்ப உணர்ந்து அதுல இருந்து திருந்தி மத்தவங்களையும் திருத்த முயற்சி செய்யறது இது காட்டுது. சரி, இப்போதான் இந்த விவாதம் ஒரு பெரிய திருப்பு முனைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நாம ரஜினி அவரை விமர்சித்த விடுதலைன்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஆதாரம் அந்த விமர்சனத்தோட சித்தாந்த ஆணிவேருக்கே போகுது, அதாவது பெரியார்கிட்டயே போகுது. ஆமா, இங்கதான் இந்த ஆதாரம் தன்னோட திருப்புச்சீட்டை இறக்குது. ரஜினியா மதுவுக்காக விமர்சிக்கிற உங்களோட தலைவர் பெரியார் மதுவை பத்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமான்னு ஒரு கேள்வியை எழுப்பி சில நேரடி மேற்கோள்களை கொடுக்குது. இது டிசம்பர் 27, 1972 பெரியார் கொடுத்த ஒரு பேட்டியிலிருந்து எடுக்கப்பட்டதா சொல்லுது. வெயிட் பண்ணுங்க, பெரியார்னாலே நமக்கு கள்ளுக்கட மறியல், மதுவுக்கு எதிரான போராட்டம்னு தானே தெரியும். ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுது? நீங்க எதிர்பார்க்காததை தான் சொல்லுது. முதல் பாயிண்டே ஒரு அதிர்ச்சி தான். பெரியார் குடிப்பது தவறில்ல அப்படின்னு சொன்னதா இந்த ஆதாரம் குறிப்பிடுது. என்னது, குடிக்கிறது தப்பில்லையா? அது மட்டும் இல்ல, தன் நண்பர்களுக்கு அவரே மது வாங்கி கொடுத்ததாவும், கள்ளு குடிச்சு செத்தவங்க எத்தனை பேருன்னு கணக்கெடுங்க பாப்போம் அப்படின்னு ஒரு சவாலான கேள்வியை கேட்டதாவும் சொல்லுது. நம்பவே முடியல. ரஜினி குடிச்சத வெறியன் அப்படின்னு சொன்ன பத்திரிகையோட சித்தாந்த தலைவர் குடிக்கிறது தப்பில்லைன்னு சொல்லிருக்காருங்கிறது ஒரு பெரிய முரண்பாடு. இன்னும் ஏதாவது சொல்லிருக்காரா?
ஓ, இன்னும் நிறைய இருக்கு. இந்த ஆதாரம் சொல்ற அடுத்த 2 விஷயங்கள் இதை விடவும் ஆழமானது. ஒன்னு, பெரியார் சனங்க சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது ஒழிப்பு தான் அப்படின்னு சொன்னாராம். ஒரு நிமிஷம், என்னது? மதுவிலக்கு தான் சோம்பேறித்தனத்துக்கு காரணமா? இன்னைக்கு நாம கேக்குற எல்லா வாதங்களுக்கும் இது தலைகீழா இருக்கே. ஆமா, உழைக்கிற மக்கள் சாயங்கா கொஞ்சம் குடிச்சிட்டு ஓய்வு எடுக்கிறது அவங்களுக்கு ஒரு ஊக்கமா இருந்துச்சு. மதுவிலக்கு வந்ததால அந்த ஊக்கம் போயிடுச்சுன்றது தான் அவரோட வாதமா இருந்திருக்கு. அடுத்ததா, சினிமாவுக்கு போறதை விட குடிக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொன்னதான் இந்த ஆதாரம் மேற்கோள் காட்டுது. அப்படியா? இப்போ யோசிச்சு பாருங்க, ரஜினியை விமர்சிக்கிற விடுதலை பத்திரிகையோட நிலைப்பாட்டுக்கும் அவங்களோட தலைவர் பெரியாரோட இந்த நேரடி கருத்துக்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு இந்த ஆதாரம் வெளிச்சம் போட்டு காட்டுது. ஆனா ஒரு நிமிஷம், பெரியார் தன் தோப்புல இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டினாரே, அது கள்ளுக்கடை மறியலுக்காக மதுவுக்கு எதிரா செஞ்ச ஒரு மகாத்தான தியாகம்னு தானே வரலாறு சொல்லுது. அந்த நிகழ்வை இந்த ஆதாரம் எப்படி கையாளுது? அத மறுக்குதா? இல்ல, அத மறுக்கவே இல்ல. உண்மையிலே அந்த நிகழ்வு ஒரு ஆயுதமா பயன்படுத்தி தான் தன்னோட அடுத்த வாதத்தை இந்த ஆதாரம் இன்னும் வலுவாக்குது. அதுதான் இந்த பகுப்பாய்வோட உச்சக்கட்டம். அது எப்படி? இந்த ஆதாரம் மார்ச் 18, 1971 வெளியான விடுதலை இதழையே சாட்சிக்கு கூப்பிடுது. அதுல பெரியாரே எழுதுனதா ஒரு மேற்கோளை காட்டுது. அது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு மேற்கோள். அதுல என்ன சொல்லிருக்கு? பெரியாரோட வார்த்தைகளாவே சொல்றேன். இந்த ஆதாரம் குறிப்பிடுறபடி, கடுகளவு உலகறிவு உள்ளவர் எவரும் மதுவிலக்கை ஆதரிக்க மாட்டார்கள் என்பது எனது கருத்து. முடிந்த முடிவு. இதை யார் சொல்கிறார் என்றால், தனது நிலத்திலிருந்த 500 தென்னை மரங்களை வெட்டிச் சாய்த்தவன் ஆகிய இராமசாமி நான் சொல்கிறேன். வாவ்! ஒரு நிமிஷம், இத உள்வாங்கிக்கணும். அதாவது எந்த செயல வச்சு அவர மதுவுக்கு எதிரானவரா நாம பாக்குறோமோ, அதே செயல குறிப்பிட்டு அந்த நானே சொல்றேன் மதுவிலக்கு முட்டாள்தானா அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு சாதாரண நிலைப்பாட்டு மாற்றம் இல்ல. இது ஒரு முழுமையான தத்துவார்த்த புரட்டு மாதிரி தெரியுது. இதுதான் இந்த ஆதாரம் முன்வைக்கிற ஸ்மோக்கிங் கன், அதாவது மறுக்க முடியாத ஆதாரம். இது யாரோ சொன்னதில்ல, பெரியாரே தன்னோட பத்திரிக்கையில தன்னோட கடந்த காலத்தையே சாட்சியா வச்சு எழுதுனதுன்னு இந்த ஆதாரம் வாதிடுது. ஒரு காலத்துல மதுவிலக்குக்காக தீவிரமா போராடின அதே தலைவர் பிற்காலத்துல அதை எவ்ளோ கடுமையா எதிர்த்திருக்காருங்கிறத இது பட்டவர்த்தனமா காட்டுது. சரி, இந்த சித்தாந்த முரண்பாடுகளை எல்லாம் பட்டியலிட்ட பிறகு இந்த ஆதாரம் இத சின்றைய சமூகத்தோட எப்படி இணைக்குது? வெறும் தத்துவ விவாதமா மட்டும் இல்லாம இதோட சமூக தாக்கங்கள் பத்தியும் பேசுதா? நிச்சயமா, அங்கதான் இந்த ஆதாரம் தன்னோட வாதத்தை ஒருவேளை ரஜினிகாந்த் தன்னை ஒரு பகுத்தறிவுவாதி சொல்லிக்கிட்டு பெரியார் கொள்கைகளை ஆதரிச்சிருந்தா, அவர் 4 பாட்டில் என்ன 40 பாட்டில் சாராயத்தையும் தண்ணி கலக்காம குடிச்சிருந்தாலும் யாரும் அதை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டாங்கன்னு அந்த ஆதாரம் ரொம்ப காட்டமா சொல்லுது. அது ரொம்ப வலுவான குற்றச்சாட்டா இருக்கே. பெரியார் மதுவிலக்கு தான் சோம்பேறித்தனத்துக்கு காரணம்னு சொன்னார் இல்லையா? ஆமா. இந்த ஆதாரம் கேக்குது, சரி இப்ப மதுவிலக்கு இல்லையே, என்னாச்சு? இன்னைக்கு தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடைகளாலையும் மது பழக்கத்தாலையும் தமிழர்கள் உழைக்க மறந்து சோம்பேறியாகிட்டாங்க. அதனாலதான் வடமாநில தொழிலாளர்கள் இங்க அதிகமா வரவேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்குது. ஆக பெரியார் எந்த விளைவு நடக்கும்னு சொன்னாரோ அதுக்கு நேர் எதிரான விளைவு தான் நடந்திருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்ல வருது. ஆமா, ஒரு தலைவரோட ஒரு காலத்து கருத்தை சூழல் மாறி போல பிறகும் அப்படியே புடிச்சுக்கிட்டு தொங்குறதோட விளைவு இதுதான்னு சொல்லுது. கடைசியா இந்த ஆதாரம் தன்னோட இறுதி முடிவுக்கு வருது. அது என்ன? ரொம்ப நேரடியானது. ஒருத்தரை விமர்சிக்கணும்னா அது எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும். சாதி, மதம், கட்சி, சித்தாந்தம் பார்த்து விமர்சிக்க கூடாது. ரஜினி ஆன்மீக அரசியல் பேசுறதால அவரை விமர்சிக்கிறதும், அவர் பகுத்தறிவு பேசினா கண்டுக்காம விடுறதும் அறிவு நாணயமற்ற செயல் அப்படின்னு இந்த ஆதாரம் கடுமையா தாக்குது. கடைசியா இது ஏன் நடக்குதுன்னா, சொந்த அறிவு வேண்டாம், ஈவராமசாமி அறிவு போதும் அப்படின்னு ஒரு தலைவரை கண்மூடித்தனமா பின்பற்றுவதால வந்த விளைவுதான்னு சொல்லி இந்த ஆதாரம் முடியுது. அப்போ நாம பார்த்த இந்த ஆதாரம் ஒரு நடிகருக்கு எதிரான ஒரு சின்ன செய்தியில ஆரம்பிச்சு ஒரு பெரிய இயக்கத்தோட சித்தாந்த முரண்பாடுகள், ஒரு தலைவரோட மாறிப்போன கருத்துக்கள், அதோட சமூக தாக்கம்னு பல அடுக்குகளை நமக்கு காட்டியிருக்கு. ஆமா, ரஜினியை விமர்சிக்கிற ஒருத்தரோட நிலைப்பாட்டுக்கும் அவங்க வழிகாட்டியா ஏத்துக்கிட்ட பெரியாரோட மது தொடர்பான நேரடி கருத்துக்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பள்ளத்தை இது தோண்டி காட்டுது. உண்மைதான். ஒரு தனிநபரோட கடந்த காலத்தை வச்சு விமர்சனம் பண்றாங்க, ஆனா அதே பழக்கத்தை ஆதரிச்சும் மதுவிலக்கை எதிர்த்தும் பேசின தலைவரை கொண்டாடவும் செய்றாங்க. இந்த இரட்டை நிலைப்பாட்டைத்தான் இந்த ஆதாரம் கேள்விக்குள்ளாக்கும். இறுதியா இந்த அதசல் உங்களுக்கும் ஒரு முக்கியமான சிந்தனையை தூண்டலாம். இந்த ஆதாரம் எழுப்புற ஒரு அடிப்படை கேள்வி இதுதான்: ஒரு தலைவரை பின்பற்றுவதுன்னா என்ன?
அவரோட எல்லா கருத்துக்களையும் அவை காலப்போக்குல ஒன்றுக்கொன்று முரண்பட்டாலும் அப்படியே ஏத்துக்கிறது தான் பின்பற்றுவதா? இல்ல ஒவ்வொரு கருத்தையும் அதோட தர்க்கம், அந்த காலகட்டத்தோட சூழல், அதோட விளைவுகள்னு எல்லாத்தையும் வச்சு ஒரு விமர்சன பார்வையோட